கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதாயிருக்கும். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீங்கு அவனை அணுகாது. கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ வேதத்தின் வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நமக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதன்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிறதான 3 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையில வாய்க்க பண்ணுவார். நீங்க மரணத்தின் போராட்டத்துல இருந்தாலும் கூட, எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில நாம நின்று கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? தேவனுக்கு நீங்கள் பயப்பட்டு, அதாவது எப்படி பயப்படுறதுன்னு கேட்டீங்க சொன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவர் கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அப்படி வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மரணமே வந்தது அப்படிங்கிற நிலைமை வந்தாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து ஜீவன் வழிகளில் கர்த்தர் நடத்துவார். ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது என்ன தெரியுமா? தேவனுடைய பயத்தை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள். என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் எங்களுக்கு தங்கலங்க, நாங்க எவ்வளோ பிரயாசப்படுறோம், தங்கலங்க, அது நிலையா இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுங்க, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்படி நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிலைத்திருக்கும்படிக்கு, அது திருப்தியாய் நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். இது 3வது மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். தீங்கு அவனை அணுகுவதே இல்லை, தீங்கு அவனை அணுகாது. கர்த்தரை நீங்க ஒரு பலனாய் கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் தான் எல்லாம், என் குடும்பத்துக்கு கர்த்தர் தான் தகப்பன் அப்படின்னு யோசிச்சு அவருக்கு பயந்து நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னு சொன்னா, எந்த தீங்கும் உங்க கூடாரத்தை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஸ்டடீஸை, உங்களுடைய எந்த காரியங்களையும் அணுகாதபடிக்கு அவர் காத்து கொள்ளுவார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. God is with you. God bless you.